நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. கடவுளிடம் திரும்பி வந்த நீங்கள் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள் என்கிற செய்தியை புனித பவுலடியார் தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகத்தில் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். கடவுளுடைய மகன் இயேசுவுக்காக நாமும் காத்திருக்கிறோம் என்பதை அதே நம் ஆண்டவர் இயேசுவிடத்திலே அறிக்கை செய்து பாடி புகழ்வோம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். இன்று திருப்பாடல் 149 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். கடவுளுடைய மக்கள் யார் என்பதை நாம் அடையாளப்படுத்த இந்த சூழலில் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத மக்களும் உண்டு என்பதை இந்த வரிகள் மறைத்து பேசுகிறது. நாம் அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருந்து விடாதபடி கடவுளோடு இருந்து கடவுளுடைய மாட்சி நம்மில் விளங்கச் செய்ய மன்றாடி செபிப்போம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக என்கிற வார்த்தை நம்மை சிந்திக்க அழைக்கிறது. இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகிற இந்த வார்த்தை ஒரு தேசத்தை குறித்த, ஒரு நாட்டை குறித்த வார்த்தை அல்ல. மாறாக ஆண்டவருக்காக செயல்படுகிற வாக்களிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருக்காக போராட தயாராயிருப்பவர்கள், ஆண்டவர் தங்களை உண்டாக்கினதை குறித்து மகிழ்ச்சி கொள்ளட்டும் என்று வரிகள் உணர்த்துகிறது. இதை உணர்ந்தவர்களாக நாமும் பயணித்து மகிழ்வோம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவர் பெயரை போற்றுவார்களாக, மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. இந்த வரிகளை பார்க்கிற பொழுது நம்முடைய வழிபாடுகள் எல்லாம் பல வேளைகளில் ஒரு வெறுமையான வழிபாடுகளைப் போல மாறியிருப்பதை பார்க்கிறோம்.
ஏதோ 4 வரிகளை உதிர்த்துவிட்டு நாம் ஓடிவிட நினைக்கும் இந்த உலகத்தில் இந்த திருப்பாடலின் வரிகள் நமக்கு ஒரு சவால் நிறைந்த பயணத்தை நாம் மேற்கொள்ள அழைக்கிறது. நடனம் செய்து ஆண்டவருடைய பெயரை போற்றவும், மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரது புகழ் பாடவும் நம்மால் முடிகிறதா? சிந்தித்து இத்தகைய உயர்ந்த ஆண்டவரை இப்படிப்பட்ட நல்ல அடையாளங்களால் போற்றி புகழ நம்மையே கடவுளுக்கு உட்படுத்தி செபிப்போம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இத்தகைய மேன்மை ஆண்டவர்தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் உணர்ந்து கடவுளை முகமுகமாய் தரிசிக்கும் வாய்ப்பை இப்பொழுது இந்த உலகத்திலே அவரை பாடி புகழ்ந்து ஆராதித்து போற்றுவதன் வழியாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கற்றுத்தந்திருக்கிறீர். இதை உணர்ந்து பயணிக்க ஆற்றலும் பெலனும் தந்து வழி நடத்தும். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.